Hello friends, welcome to Arun Academy channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNEB JA ஓட பார்ட் 3 ல இருக்கிற யூனிட் 5 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுவும் குறிப்பா அந்த யூனிட்ல இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்னு என்ன அப்படினா banks and economic development. இன்னொன்னு banker and customer relationship. இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்மளுடைய அருண் அகாடமி புக்லெட் வச்சிருந்தீங்க அப்படினா அதுல பேஜ் நம்பர் 23யும் பேஜ் நம்பர் 24ம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஒரு சில क्वेश्चंस கொடுத்திருப்பேன் இல்லையா, அதுக்கான क्वेश्चंஸை நான் இந்த வீடியோவோட மிட்ல வந்து டிஸ்ப்ளே பண்றேன். அந்த ஆன்சர்ஸ் அப்படியே நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம டாபிக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மோர் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்கனாமிக் growth. அதாவது என்னதுங்க, அதிகப்படியான உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சி. இப்போ எந்த ஒரு தொழிலாகவும் இருக்கட்டும், அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதாவது சேவை தொழிலாக இருக்கட்டும், அல்லது உற்பத்தி ப்ரொடக்ஷன் தொழிலாக இருக்கட்டும், சரிங்களா, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அதாவது பணம். சரிங்களா? இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கண்டினியூவாக என்ன பண்ண முடியும், லாங் டேர்முக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென், மெஷின், மெட்டீரியல். இந்த மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணு ரிசோர்ஸையும் நம்ம வந்துட்டு சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னங்க, ஃபினான்ஸ். சரியா? இந்த ஃபினான்ஸ் இருந்தால் தான் அது மூணையும் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதாவது சரியான முறையில் பயன்படுத்திக்க முடியும். இப்போ அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு ஃபினான்ஸ் வேணும் இல்லைங்களா, அந்த ஃபினான்ஸ் சப்போர்ட்டை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்ஸ். இப்போ ஒரு நாட்டில் உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், எக்கனாமிக், அதாவது பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு பேரலாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணுது, அதாவது ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட உற்பத்தி அதிகரிக்குது. எப்படி, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி அது மூலமாக பேரலாக என்ன நடக்குது, பொருளாதார வளர்ச்சி நடக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை, மோர் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்கனாமிக் growth என்னன்னு கிளியராக புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் ஃபார்மேஷன். அப்படின்னா என்னென்னா, இப்போ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து பலவிதமான டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. சரியா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்ஸு, கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸு, ரெக்கரிங் டெபாசிட்ஸு, அதே போல் பல்க் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி பலவிதமான டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சா மட்டும் பேங்க்குக்கு இன்கம் வருமா அப்படின்னா வராது. பேரலாக என்ன பண்ணுவாங்க, வாங்கின டெபாசிட்ஸை லோனாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க யாருக்கு தேவைப்படுதோ. இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க. யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபண்டு வந்துட்டு எந்த அளவில் பயன்படுத்திக்கிறாங்களோ, அதாவது சரியான முறையில் பயன்படுத்தி அது மூலமாக பொருளாதார வளர்ச்சி வருதா அப்படிங்கிறத பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்துட்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நான் வந்துட்டு கேஷுவலாக செலவு பண்ணணும், ஒரு 2 லட்ச ரூபா லோன் தாங்க அப்படின்னா பேங்க்கில் வந்துட்டு அது மாதிரி லோன்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான பர்பஸ் கேட்பாங்க. சரியா? அந்த லோன் கொடுக்கறது ப்ரொடக்டிவிட்டியாக இருக்குமா? சரியா? இப்போ உதாரணமாக நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அதுக்கு லோன் தருவாங்க, ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு லோன் தருவாங்க, ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு லோன் தருவாங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா லோன் தருவாங்க, அதே பிஸ்னஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா லோன் தருவாங்க. அதாவது பேங்க்ஸ் வந்துட்டு டெபாசிட்ஸாக கலெக்ட் பண்ணுறத ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்துட்டு லோன் தருவாங்க, அதாவது ஒரு பயனளிக்கிற விதமாக இருக்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது தமிழில் மூலதன உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது கன்சோர்டியம் ஃபினான்ஸ். அது என்ன கன்சோர்டியம் ஃபினான்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ உதாரணமாக ஒரு பெரிய அளவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெகா ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கோடி ரூபா செலவாகும். அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதனால் ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பேரலாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாவே என்ன ஆகும், பொருளாதார வளர்ச்சியும் கூடவே உருவாகும் இல்லையா? இப்போ இப்போ ஒரு 2000 கோடி ரூபா தேவைப்படுது. அந்த 2000 கோடி ரூபாய் வந்துட்டு நம்ம ஒரு பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுறோம், கண்டிப்பாக ஒரு பேங்க்கால் அது கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது பயனளிக்கிற விதமாக இருந்துச்சுன்னா எல்லா பேங்க்கும் கூட்டாக சேர்ந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேங்க்கும் உதாரணமாக ஒரு ரேஷியோவில், இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 கோடி, பிஎன்பி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கோடி, பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி, இது போல் பல பேங்க்கு சேர்ந்து ஒன்றா வந்து லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதை, அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை. சரியா? இந்த ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பேங்க் சைட்லேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறையா எக்ஸ்பர்டைஸ்டு அட்வைஸ் வந்து கிடைக்கும். சரியா? நிறையா வந்துட்டு வல்லுநர்களை வச்சு நமக்கு கன்சல்டன்சி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா?
இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சோர்டியம் ஃபினான்ஸ் மூலமாக பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுற பெனிஃபிட்ஸ். சரியா, அதாவது எக்கனாமிக் க்ரோத்துக்கும் வந்துட்டு இது பெனிஃபிட்டடாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ்டு செக்டர். அதாவது வங்கி சேவைகள் இல்லாத இடத்துலையும் வங்கி சேவைகளை கொண்டுட்டு போய் சேர்க்கிறது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ்டு செக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதனால எல்லா மக்களுக்கும் பயனாக இருக்கணும். சரியா, அதாவது பயன் பெறணும். அதுதான் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெயின் எய்ம். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பிளான்ஸை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கூடவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இதுக்காக, அதாவது இந்த பேங்கிங் சர்வீஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரியா, அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு என்னென்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்துட்டு லோவர் காஸ்ட் அல்லது ஆஃபர்டபுள் காஸ்ட்டில் வந்துட்டு கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ணுறது, மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கறது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ பாருங்க இதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAA, அதாவது சர்வீஸ் ஏரியா அப்ரோச்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னா BC, அதாவது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று BF, பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற லீட் பேங்கிங் ஸ்கீமில் இதை நல்லா டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இதை மேலோட்டமாக இதுனா என்ன அப்படின்னு புரியணும் இல்லையா, அதுக்காக மேலோட்டமாக சொல்கிறேன். சரியா, இப்போ SAA என்னது சர்வீஸ் ஏரியா அப்ரோச், BCனா என்னது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், BFனா என்னது பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர். இப்போ இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்வீஸ் ஏரியா அப்ரோச்னா என்னென்னா அதாவது ரூரல் அண்டு செமி அர்பன் ஏரியாவில் பேங்கிங் சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்ஸும் ஒவ்வொரு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் இதுக்கு முழு சப்போர்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்ஸும் குறைஞ்சது 15லிருந்து 25 வில்லேஜுக்கு அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். இப்போ உதாரணமாக ஒரு பேங்க் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அவங்க என்ன பண்ணணும் அந்த இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற குறைஞ்சது 15லிருந்து 25 வில்லேஜுக்கு அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சர்வீஸ் ஏரியா அப்ரோச். இது குறிப்பாக எதுக்கு, ரூரல் அண்டு செமி அர்பன் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக, அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த பேங்கிங் சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. சரியா, இன்னொன்று இப்போ பிரான்ச்சஸே போட முடியலைங்க. சரியா, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து போய் பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே பிஸ்னஸ் இல்லை. சரியா, ஒன்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் இல்லை, அதாவது இன்கம் இல்லை அப்படின்னாவே பேங்க்கில் என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பண்ண முடியாது. சரியா, ரெண்ட் கொடுக்க முடியாது, சேலரி கொடுக்க முடியாது, மித்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே வந்து பேங்க்கால் பேர் பண்ணிக்க முடியாது. அதனால என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்தில் பேங்க் வந்துட்டு வைண்ட் அப் நிலைமைக்கு, அதாவது க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்டையோ அல்லது பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டரையோ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள் ஒரு பேங்க்கு கூட இன்னொரு பேங்க்குக்கு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸாக இருக்கலாம். உதாரணமாக ஃபாரினில் ஒரு பேங்க் இருக்குது, இப்போ இந்தியாவில் அந்த பேங்க்குக்கு அக்கௌண்ட் வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி தரத்துக்காக, சரியா, இது மாதிரி NRI அக்கௌண்ட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி தரத்துக்காக பேங்க் கரஸ்பாண்டண்ட்டாக என்ன ஆகலாம், செயல்படலாம், ஃபங்க்ஷன் பண்ணலாம். சரியா, இப்போ கவனிங்க, இப்போ அந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூரல் ஏரியாவெல்லாம் போயிட்டு அல்லது செமி அர்பன் ஏரியாவெல்லாம் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. சரியா, யாருக்கெல்லாம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுதோ, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட், RD, ஏதோ ஒரு அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அக்கௌண்ட் இவங்க என்ன பண்ணி கொடுப்பாங்க, ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. சரியா, இப்போ இவங்க வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுக்காம டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணி கொடுக்குறது, அதே போல் அவங்களுக்கு வித்ட்ரால் வேணும்னா பணம் வேணும்னா அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ரெண்டுமே இவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னது, டெபாசிட்ஸை வாங்குற அதிகாரமாக கொடுத்துருக்காங்க, அதே போல் பணம் உங்களுக்கு கொடுக்கணும், சரியா, பணம் தேவைப்படுது அப்படின்னா அதை திரும்ப கொடுக்கறதுக்கு அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க ஃபினான்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம், சரியா, ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டருக்கு என்னென்னா ஒன்ஸ் வந்துட்டு இவங்களால அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி தர முடியும், ஃபினான்ஷியல் டீலிங் வந்துட்டு இவங்க வச்சுக்க முடியாது. சரியா, கேஷ் டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்கில் கொடுப்பாங்க. அதுக்கு மேற்பட்ட விஷயத்தை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா, அதாவது அவங்ககிட்ட இருந்து பணத்தை டெபாசிட் வாங்கிட்டு வர்றது, அதே போல் அவங்களுக்கு பணம் தேவைன்னா கொண்டு போய் கொடுக்கறது, அதெல்லாம் யார் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஓகேவா, சரி.
இது முழுக்க முழுக்க என்னதுங்க, ரூரல் அண்டு செமி ரூரல் ஏரியாவில் போயிட்டு என்ன பண்ணுறது, பேங்கிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ்டு செக்டார். சரியா? சரி. அடுத்ததா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம், சமநிலை வட்டார மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி முன்னேற்றம் அடைஞ்ச, அதாவது டெவலப்டு ஆன ஏரியாவுக்கு நிகராக அண்டர் டெவலப்பிங் ஆர் டெவலப்பிங் ஏரியாவையும் டெவலப் பண்ணுறது. எப்படி அப்படின்னா, அதுக்கு தேவையான பண உதவிகள், அதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸை பண்ணுறது. சரியா? இந்த பணியவும் பேங்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. சரியா? எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு டெவலப்டு ஏரியாவில் போயிட்டு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு கொஞ்சம் குறைவான வட்டியை வந்துட்டு பேங்க் வந்து நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. அதே போல் அதுக்கு லோன் கிடைக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். சரியா? நிறையா நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே அண்டர் டெவலப்டு ஆர் டெவலப்பிங் ஏரியாவில் போயிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேங்க்கில் லோன் கேட்குறோம் அப்படின்னா பேங்க் வந்துட்டு அந்த ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? அந்த லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு ரொம்ப குறைவு பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டி விழுக்காடு இருக்கு இல்லைங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதையும் கொஞ்சம் குறைவாக கொடுப்பாங்க. கூடவே கவர்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான சப்போர்ட்ஸும் பண்ணுவாங்க. என்னென்னா மானியமாக வந்துட்டு சில போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. சரியா? இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வளர்ச்சி அடைஞ்ச அந்த ஏரியாவுக்கு நிகராக வளர்ந்துட்டு இருக்கிற ஏரியாவோ அல்லது டெவலப் இல்லாத ஏரியாவோ என்ன ஆகும் அப்படின்னா வளர ஆரம்பிக்கும். சரியா? இந்த பணியை யார் வந்துட்டு பெரிய பங்கு வகுக்கிறாங்க, அதாவது இதை மேற்கொள்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ். சரி, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்க, ஸ்மூத்திங் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது வர்த்தகத்தையும் வணிகத்தையும் சுலபமாக்குறது. சரியா? அதாவது எளிமையாக்குறது. இப்போ பாருங்க, முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு மேனுவலாக அந்த இடத்துக்கு போவோம், போயிட்டு கேஷ் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குவோம். இப்போ என்ன ஆச்சு, எல்லாமே ஆன்லைன் ஆச்சு இல்லையா? எந்த ஒரு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் எல்லாமே பண்ணுறோம். இப்போ இந்த ஆன்லைனில் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட்டும் ஆகுது. அதே மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வந்துட்டு விரைவாகவும் வந்துடுது. சரியா? அதாவது டிரான்சாக்ஷனில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூர் மோடில் பண்ணுறதுக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா பேங்க்ஸ். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குது. சரியா? ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இதுக்கெல்லாம் எது வழிவகை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு லோன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்துட்டு அதிக அளவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நேஷனல் லெவலில், அதாவது டொமஸ்டிக் லெவலில் ட்ரேட் அண்ட் காமர்ஸை தாண்டி இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணுறதுக்கும் இவங்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்குங்க. சரியா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்மூத்திங் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதாவது நம்ம ஃபண்டை வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்காலும் சரி, அதே மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்குனாலும் சரி, அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறதுனாலும் சரி. சரியா? அதாவது அக்கௌண்ட்டில் போட்டு பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்குனாலும் சரி, பேங்க்ஸ் வந்துட்டு நிறையா சப்போர்ட்ஸ் வந்துட்டு இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ எஸ்கெச்ஜி, அதாவது தமிழில் தொழிற்சாலைகள், விவசாயம், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், இதனுடைய மேம்பாடு. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது போல் ஒவ்வொரு செக்டாருக்கும் அவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே செப்பரேட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு பேங்க்ஸ் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? அதை ப்ரியாரிட்டி லெண்டிங் செக்டாரில் வச்சு அவங்களுக்கு தேவையான லோன்ஸை வந்துட்டு பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் எம்எஸ்எம்இன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். அதாவது முத்ரா பேங்க்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கான நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, இவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே அதை ஆரம்பித்தாங்க. அதில் நம்ம ஒரு 3 ப்ராடக்ட்டும் பார்த்துருப்போம். அதாவது சிசுனா என்ன, கிஷோர்னா என்ன, தருண்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ப்ராடக்ட்டும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். சரியா? அடுத்ததாக சுய உதவி குழு, இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேங்க்ஸ் மட்டும் இல்லைங்க, நான் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் சொல்லுவோம், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இது போல் ஒவ்வொரு செக்டார்ஸுக்கும்
டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணி பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வளர்ச்சி அடையுது. இதனால் என்ன ஆகுது, ஓவராலாக எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. சரியா, அடுத்ததா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் அல்லது செயல்படுத்துதல். இப்போ நம்ம இந்தியாவில் பணப்புழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக 2 ஃபினான்ஷியல் பாலிசிஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் பாலிசின்னு சொல்லுவோம். இதை யார் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் பாலிசிஸை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுவே மானிட்டரி பாலிசியை யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐலேயே நம்ம பார்த்துருப்போம். சரியா, மானிட்டரி பாலிசியை வந்துட்டு யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க, எந்த கமிட்டி வந்துட்டு இதை கரெக்டாக வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். சரியா, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மானிட்டரி பாலிசியை ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது யார் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், ரெப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா, இந்த மாதிரி கொள்கைகள்லாம் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, பை மந்த்லி பேசிஸில் வந்துட்டு கொண்டு வருவாங்க. சரியா, தேவைப்பட்டால் ஃப்ரீக்வன்சி இன்னும் கூட குறைக்கலாம் அல்லது அதிகப்படுத்திக்கலாம். சரியா, அதாவது நம்ம பொருளாதார அடிப்படையை வச்சு இதை கொண்டு வருவாங்க, அதாவது இந்த பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா, இப்போ இதனால் என்ன ஆகும், பண கட்டுப்பாடு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அதாவது சீராக இருக்கும். இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க, அதாவது பணவீக்கத்தை கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா, பார்க்காதவங்க இந்த மானிட்டரி பாலிசி வந்துட்டு நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐல நடத்திருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா இது இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. புரியுதா? சரி, இப்போ இதை நடைமுறைப்படுத்துறது யாரு, பேங்க். சரியா, அடுத்தது பாருங்க, என்கரேஜஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், அதாவது ஏற்றுமதி மற்றும் பன்னாட்டு வணிகத்தை ஊக்குவித்தல். அப்படின்னா என்னன்னா பேங்க்ஸ் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கில் ஃபேக்டரிங் சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதாவது கடன் வசூல் முகமைனா என்ன அப்படிங்கிறத சொல்லி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா, என்னென்ன மாதிரிலாம் அது ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதே போல் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கும் இந்த ஃபேக்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடுக்காக தான் பெரும்பாலும் இந்த ஃபேக்டரிங் சர்வீஸை வந்துட்டு பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, அது என்னன்னா முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அதை டீட்டெயிலாக பாருங்கள். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அதே போல் லெட்டர் ஆஃப் கிரெடிட், இப்போ எக்ஸ்போர்ட்டர் வந்துட்டு நம்பிக்கையாக ஒரு பையருக்கு வந்துட்டு அவரோட பொருளை அமுச்சுடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் வந்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த பையர் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த பொருள் வந்து சேர்ந்த பிறகு அவர் பணம் கொடுத்துருவாரு. அப்படி பணம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்துட்டு அந்த கடனை வந்து திரும்ப கொடுத்துட்றோம், உங்களுக்கு அந்த சேர வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்துட்டு இவருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, இதனால ஒரு பயம் இல்லாமல் என்ன பண்ணுவார், பொருளை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவார். சரியா, இதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா அதுவும் ஒரு டாப்பிக்காக நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சரியா, இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடும் சரி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டும் சரி, எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எளிமையாக வந்து நடைபெறும். சரியா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அது பயந்துக்காம இவங்களும் அதை தாராளமாக பண்ணுவாங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல் பண்ணுவாங்க. சரியா, அதனால தான் என்னென்னு சொல்கிறோம், என்கரேஜஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் யார் பண்ணுறாங்க, பேங்க்ஸ் பண்ணுறாங்க. சரியா, அடுத்தது அதே போல் எக்ஸிம் பேங்க்கையும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சரியா, எக்ஸிம் பேங்க் வந்துட்டு எப்படி ரீஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம, அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் பேங்க்கில் எக்ஸிம் பேங்க்கை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா, அடுத்தா பாருங்க, நியூ என்டர்பிரனர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது புதிய தொழில்கள் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குதல். சரியா, வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல். சரிங்களா, இப்போ எப்படி அப்படின்னா இந்த வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவோம்ல, அதாவது ரிஸ்கி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது வரைக்கும் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்காது, அது ஒரு புதுமையான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேங்க்ஸ் வந்துட்டு தைரியமாக அவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜொமேட்டோ இல்லை ஸ்விக்கி, அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கடந்த ஒரு 7-8 வருஷமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஜொமேட்டோ ஸ்விங்கிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமாக தான் ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்காங்க. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சர் கேபிட்டல் வரும். சரியா, அதாவது ரிஸ்கி பிஸ்னஸ், டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு ரிஸ்கி பிஸ்னஸ், ஆனால் ஃபியூச்சரில் இதுக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி புது புது தொழிலுக்குலாம் வந்துட்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, இப்போ அந்த மாதிரி புது தொழிலெலாம் வரதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. சரியா, அதாவது வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உருவாகுது.
அப்படிலாம் நடக்குது தானுங்க. இப்போ ஜொமேட்டோ வந்ததுனாலும் சரி, ஸ்விக்கி வந்ததுனாலும் சரி, என்ன நடக்குது, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன, பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தைரியமாக வந்துட்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணதுனால தான் அவங்களால புது புது தொழிலை வந்து உருவாக்க முடிஞ்சிச்சு. அந்த புது புது தொழில் உருவாகிறதுனால என்ன ஆகுது, வேலைவாய்ப்பு வந்து உருவாகுது. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு இது 10 வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். சரியா? இது முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு எப்பயும் போல் கடைசியாக டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்பயும் போல் அதுக்கான ஆன்சர் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸஸ், அதாவது அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், பேங்கர் அண்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், அதாவது வங்கிக்கும் அதனுடைய வாடிக்கையாளருக்கும் உள்ள தொடர்பு அல்லது உறவுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுற டிஃப்ரெண்ட் சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி இந்த உறவு முறையும் மாறுபடுங்க. சரியா? இப்போ உதாரணமாக நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்டில், அதாவது அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், எஃப்டியாக இருக்கலாம், ஆர்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாங்க. நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா கடன் ஈந்தோர், அதாவது கடன் கொடுத்தோர் ஆயிடுறோம். அப்போ நம்மள கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பேங்க் என்னாச்சு அப்படின்னா, நம்ம தொகை பேங்க் கிட்ட இருக்கிறதுனால நம்ம ஒரு கடன் வந்து பேங்க்கு கொடுத்துருக்கிற மாதிரி. அப்படின்னா பேங்க் இந்த இடத்துல கடனாளி, நமக்கு எப்போ வேணாலும் அந்த காசை திரும்ப கொடுக்குற கண்டிஷனில் வந்துட்டு, இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு பேங்க் இருக்கு. அதனால பேங்க் என்னன்னு சொல்கிறோம், டெட்டார் அப்படின்னு சொல்கிறோம், கடனாளி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே பேங்க்ல இருந்து ஏதோ ஒரு லோனை வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க, பேங்க்ல இருந்து ஏதோ ஒரு லோனை வாங்கியிருக்கோம். சரியா? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும், பேங்க் வந்துட்டு என்ன ஆகும், கிரெடிட்டார் ஆயிடுவாங்க. ஏன்னா நமக்கு அவங்க கடன் கொடுத்துருக்காங்க, கடன் ஈந்தோர். சரியா? அப்போ பேங்க் வந்து கிரெடிட்டார், நம்ம வந்துட்டு கடன் வாங்கியிருக்கோம், அப்போ நம்ம டெட்டார். சரியா? பேங்கோட லோன் ப்ராடக்ட் ஏதாச்சும் நம்ம வாங்கியிருந்தோம்னா அப்போ நாம் டெட்டார், பேங்க் கிரெடிட்டார். நாம் ஏதாச்சும் பேங்க்ல டெபாசிட்ஸ் ப்ராடக்ட்ஸை பை பண்ணியிருக்கோம்னா, அதாவது டெபாசிட் ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கோம்னா அப்போ நாம் வந்துட்டு கிரெடிட்டார், பேங்க் என்ன டெட்டார். அதெல்லாம் புரியுதா? இப்போ நார்மலாக டெபிட் கார்டை வச்சு பேங்க்கோட ஏடிஎம்ல காசு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கும் பேங்க்குக்கும் என்னங்க ரிலேஷன் அப்படின்னா, நாம் வந்து இந்த இடத்துல யாரு கிரெடிட்டார், பேங்க் யாரு டெட்டார். சரியா? அதுவே கிரெடிட் கார்டை வச்சு நம்ம கேஷ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அப்படியே மாறிடும். டெபிட் கார்டுனா நம்ம அமௌண்ட்டை எடுக்கிறது, கிரெடிட் கார்டுனா யாரோட அமௌண்ட் எடுப்போம், பேங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கடன் தொகையை நம்ம எடுப்போம். அப்போ பேங்க் கிரெடிட் ஆயிடுவாங்க, நாம் யார் ஆயிடுவோம், டெட்டார் ஆயிடுவோம். சரி, அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ஏடிஎம்ல போயிட்டு உங்கள் கிரெடிட் கார்டை வச்சு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் பேங்க்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். அதே பேங்க்ல போயிட்டு நீங்கள் டெபிட் கார்டை வச்சுட்டு பணம் எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கும் பேங்க்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சிம்பிளான கொஸ்டின். சரியா? அந்த இடத்துல நம்ம குழப்பிக்க கூடாது. அடுத்தது பாருங்க, லெசர் அண்ட் லெசி. சரியா? அதாவது இவர் வந்து யாருங்க, குத்தகைதாரர், இவர் என்னதுங்க குத்தகை கொடுக்கப்பட்டவர், இது குத்தகைதாரர். அதாவது லெசர் அண்ட் லெசின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப லெசர் லெசி ரிலேஷன்ஷிப் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேங்க்ல போயிட்டு சேஃப்டி லாக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரெண்டலுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பேங்க் என்னவாயிருவாங்க, லெசரா ஆயிடுவார். இந்த இடத்துல கஸ்டமர் என்னன்னா டெனன்ட். சரியா? அதை வாடகைக்கு எடுக்கிறாருல்ல, அவரு தான் லெசி ஆர் டெனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரியுதுங்களா நான் சொல்றது? இது வந்துட்டு வங்கியில லோனோ அல்லது டெபாசிட்டோ பண்ணும்போது இந்த உறவு முறை. இது எப்ப பேங்கோட சேஃப்டி லாக்கர் ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்றோம்ல ரெண்டலுக்கு எடுத்து, அப்போ வந்துட்டு பேங்க் வந்து லெசாரும் அதோட வாடிக்கையாளர் வந்துட்டு டெனண்டாவும் அல்லது லெசியாவும் இருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு வந்துட்டு எவரி மந்த் என்ன பண்ணுவாரு, இவரு ரெண்டல் வந்து பே பண்ணுவாரு. இயர்லி ஒன்ஸ் இருக்கலாம் அல்லது மந்த்லி ஒன்ஸ் இருக்கலாம். சரியா? அது பேங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ரெண்டல் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா பே பண்ணுவாரு. சரியா? எதுக்கு அப்படின்னா அந்த பேங்கோட அசெட்ஸை வந்துட்டு இவர் யூஸ் பண்ணிக்கிறதுனால. சரியா? பேங்கோட சொத்து தானே அந்த லாக்கர், பேங்கோட அசெட். அது அந்த அசெட்டை இவர் யூஸ் பண்றதுனால அதுக்கு என்ன பண்ணுவாரு, ரெண்ட் பே பண்ணுவார். யாரு, இந்த லெசி. அப்ப கஸ்டமர் இந்த இடத்துல லெசி, பேங்க் இருந்த இடத்துல லெசார். புரியுதுங்களா? கிளியரா? அடுத்தது பாருங்க, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். அதாவது தலைவர், இவர் யாருங்க, முகவர். எப்ப அப்படின்னா கஸ்டமர் வந்து பிரின்சிபலா இருப்பாரு. என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படின்னா, கஸ்டமருக்கு வேண்டி அவருக்கு பதிலாக பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் செலுத்த வேண்டிய பில்லெல்லாம் பேங்க் வந்து பே பண்ணுவாங்க. இவருக்கு வர வேண்டிய தொகையெல்லாம் பேங்க் கலெக்ட் பண்ணி அவரோட அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் பண்ணுவாங்க. சரியா? இவர் செலுத்த வேண்டிய பில்லை வந்துட்டு டெபிட் பண்ணி பே பண்ணிடுவாங்க ஆன் டைம்ல.
இவருக்கு வர வேண்டிய தொகையை வந்துட்டு கலெக்ட் பண்ணி இவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க அன் டைமில். சரியா? இப்போ உதாரணமாக இபி பில்லு, ஃபோன் பில்லு, அதே மாதிரி ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸ்க்கு வர ரெண்ட் ஏதாச்சும் வரணும்னா வாங்கி இவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏதாச்சும் பே பண்ணணும்னா அதை வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவரோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி அதை கட்டுவாங்க ஆன் டைமில். சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இதில் பிரின்சிபல் யாரு? கஸ்டமர். இவங்களுக்கு வேண்டிய ஏஜென்ட் யாருன்னா பேங்க். சரியா? இவர் வந்து தலைவராக இருப்பாங்க. இவங்களுக்கு முகவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பேங்க் இருப்பாங்க. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பாருங்க, ட்ரஸ்டி அண்ட் பெனிஃபிஷியரி. ட்ரஸ்டினா அறங்காவலர், பெனிஃபிஷியரினா பயனாளர். சரியா? இது எப்பன்னா பேங்க்ஸ் வந்துட்டு அதோட டாக்குமெண்ட்ஸு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸுக்காக, பாதுகாப்பு பர்பஸுக்காக பேங்க்ல போய் வச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல பேங்க் வந்துட்டு பாதுகாவலராகவும் அல்லது அறங்காவலராகவும் இவங்க வந்து பயனாளராகவும் இருப்பாங்க. இப்போ உதாரணமா எஸ்க்ரோ அக்கௌண்ட். எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லை? இப்போ நார்மலாக இந்த அக்கௌண்ட் எதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வாங்க போகிறோம், ஆனால் அந்த செல்லர் மேலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ உதாரணமாக ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு வந்துட்டு நல்ல டெவலப்பராக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு டெவலப்பர் இருக்காங்க, எக்ஸ்ன்னு ஒரு டெவலப்பர் இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1000 வீடு கட்டி என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீட்டோட விலை வந்து 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தான் கொடுப்பாங்க. நம்ம இடத்த பார்த்து கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த வீடை பில்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு ஒட்டுக்கா அந்த 50 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது, ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸ் டெவலப்பர் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்போம், இது போல் உங்களோட எஸ்க்ரோ அக்கௌண்ட் இருந்தால் கொடுங்க, நாங்கள் அந்த அமௌண்ட்டை அதில் டெபாசிட் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க, இது மாதிரி ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், 50 லட்சத்தை ஒட்டுக்கா எங்ககிட்ட கொடுக்க வேண்டாம், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தொகையை வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. இது யார்கிட்ட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இவங்க எஸ்க்ரோ அக்கௌண்ட்டை யார்கிட்ட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பேங்கர்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரியா? எதுக்கு அப்படின்னா இந்த பையரோட பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை சேஃப் கஸ்டடியில் வச்சுக்கிறதுக்கும் பேங்க்ஸ் வந்துட்டு எஸ்க்ரோ அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பேங்க் என்னன்னா ட்ரஸ்டி, பாதுகாவலர். சரியா? இப்போ இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு 50 லட்சமா ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் அவங்க சொல்லுவாங்களா, ஒரு 40 லட்சம், 40 லட்சத்தை இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இப்போ இந்த எக்ஸ் டெவலப்பர் இருக்கார்ல, இந்த வீடு கட்டுறதுக்கு பணத்தை எடுக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொன்னால் மட்டும்தான் இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அவங்களுக்கு கேஷை கொடுக்கும். சரியா? இப்போ உதாரணமாக இந்த கஸ்டமரோட வீட்டுக்கு வந்து நாங்கள் கடைக்கால் எடுக்கிறோம் அப்படின்னா பேங்க்ஸ் வந்துட்டு அதை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கான தொகையை கொடுப்பாங்க. அடுத்ததாக அதுக்கான மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னா பேங்க்ஸ் வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான தொகையை கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், கஸ்டமர் போய்ட்டு ரெகுலராக மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாதுகாவலரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு அறங்காவலர்னு சொல்லுவோம்ல அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ முழுக்க பேங்க்ஸ் வந்துட்டு கஸ்டமர் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் பேங்க் பார்த்துக்குவாங்க. சரியா? ஃபைனலாக அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அமௌண்ட்டையும் இந்த எக்ஸ் டெவலப்பருக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமருக்கு பேரை மாற்றி கொடுத்துருவாங்க. சரியா? இந்த இடத்துல பேங்க் யாரு ட்ரஸ்டி, கஸ்டமர் யாரு பெனிஃபிஷியரி, அதாவது பயனாளர். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் செக்யூரிட்டிலாம் வந்துட்டு வாங்கி பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் இவங்க யாரா இருப்பாங்க, ட்ரஸ்டியாக இருப்பாங்க. நாம் யாரா இருப்போம், பெனிஃபிஷியரியாக இருப்போம். புரியுதா சொல்றது? சரி, இது மோஸ்ட்லி இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரஸ்டி அண்ட் பெனிஃபிஷியரி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அதிக அளவில் இருக்கும். இது வந்து நம்ம ரியல் எஸ்டேட் ஆக்ட்லேயே வந்துட்டு எந்த ஒரு டெவலப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக எஸ்க்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஒன்று பேங்க்கில் வச்சுருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது ஆக்டிவில் இருக்கும். ஒன்ஸ் அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுன்னா இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். சரியா? சரி, அடுத்தது அசைனார் அண்ட் அசைனி. இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இன்சூரன்ஸ் பாண்டுலாம் சொல்லுவோம்ல, அதாவது அந்த பாலிசி பாண்டு கொடுப்பாங்கல்ல, நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறோன்னா இந்த ஷம் ஷூடு அண்ட் தென் ப்ரீமியம் எவ்வளோ நம்ம டோட்டலாக பே பண்ண போகிறோம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பாண்டாக கொடுப்பாங்க. அதோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் அதில் இருக்கும். இப்போ நம்ம உதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் போடுறாங்க, ஒரு 10 lakhsக்கு இன்சூரன்ஸ் போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா டூரேஷன் வந்துட்டு ஒரு 10 வருஷம்.
இப்போ நம்ம ஒரு 7 வருஷம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு லோன் தேவைப்படுது. சரியா, இதை சரண்டர் பண்ண நமக்கு மனசு இல்லை. இது முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பணத்தை அப்படியே வாங்கிடலாம் அப்படிங்கிற மனசு நமக்கு இல்லை. அதனால் நம்ம அந்த ஐடியா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க்கில் போய்ட்டு லோனுக்கு அப்ரோச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாண்டுக்கு பின்னாடி அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலம் கொடுத்துருப்பாங்க, அசைன்மெண்ட் காலம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேங்க்கில் போய்ட்டு நம்ம அந்த பாண்டை கொடுக்குறோம் அப்படின்னா பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா இதோட மார்க்கெட் வேல்யூ என்ன அதையும் ப்ளஸ் எங்கள் பேரில் இதை அசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த கம்பெனியில் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோமோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போயிட்டு இந்த பேங்க்கோட நேமுக்கு அதை என்ன பண்ணுவோம், அசைன் பண்ணுவோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் மேனேஜர் கொடுப்பார். சரியா, என்ன பேருக்கு அதை அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அந்த லெட்டரையும் அந்த பாண்டையும் போயிட்டு யார்கிட்ட கொடுப்போம், இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுப்போம். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அதை இவர் பேருக்கு மாற்றி கொடுப்பாங்க. சரியா, இது வரைக்கும் இந்த அசைனருக்கு இருக்கிற அந்த ஓனர்ஷிப்பையும் டைட்டிலையும் யாருக்கு மாற்றி கொடுப்பாங்க, அசைனி. யாரு, பேங்க். அசைனி இந்த இடத்துல யாரு, பேங்க். பேங்க்குக்கு மாற்றி கொடுப்பாங்க. யாரு, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ அந்த பாண்டை கொண்டு வந்துட்டு இந்த பேங்க்ல கொடுத்தோம் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்க நேமை வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா, அவங்க நேம்லாம் கரெக்டாக மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த தொகையில் அந்த மார்க்கெட் வேல்யூ இப்போ 10 லட்ச ரூபாயா, நம்ம 7 வருஷம் ப்ரீமியம் கட்டிருக்குமா, அதோட வேல்யூ வந்துட்டு ஒரு 7 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 லட்ச ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு நமக்கு லோனாக தருவாங்க. அப் டு ஒரு 80% வரைக்கும் நமக்கு லோனாக தருவாங்க. சரியா, ஒன்ஸ் நம்ம அந்த லோனை வந்துட்டு நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னா திரும்ப அதை என்ன பண்ணிடுவாங்க, ரீஅசைன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம பேருக்கு. யாரு, பேங்க். அப்போ இந்த இடத்துல அந்த ஓனர்ஷிப் டைட்டிலை மாற்றி கொடுக்குறாரு இல்லை, இவரை நம்ம அசைனர்னு சொல்லுவோம். அந்த பேரில் மாற்றி கொடுக்குறதுல அந்த பேங்க் என்னன்னு சொல்லுவோம்னா அசைனின்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து பாருங்க பேலார் அண்ட் பெய்லி. சரியா, அதாவது ஒரு பொருளோட ஓனர் வந்துட்டு பேங்க்ல சேஃப்டி லாக்கர்ல அவரோட வேல்யூபிள்ஸை போயிட்டு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பேங்க் வந்து பெய்லிங்க. சரியா, அந்த பொருளோட ஓனர் அதாவது கஸ்டமர் வந்துட்டு பெய்லார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம், பிளட்ஜ் அதாவது அடமானம்னு சொல்லுவோம்ல. அதில் இந்த கஸ்டமர் வந்துட்டு அவரோட பொருளை அடமானமாக வைக்கிறாரு இல்லை, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளட்ஜ்னு சொல்லுவோம். அந்த கஸ்டமர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம், பெய்லர் அல்லது பிளட்ஜர்னு சொல்லுவோம். அதுவே அந்த பேங்க் என்னன்னு சொல்லுவோம், அந்த அடமானம் வாங்குதல் அந்த பேங்க் என்னன்னு சொல்லுவோம்னா பெய்லின்னு சொல்லுவோம் அல்லது பிளட்ஜின்னு சொல்லுவோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுவும் டைப் ஆஃப் பெயில்மெண்ட் தாங்க. அதே போல் நம்ம ஒரு கார் பார்க்கிங்கில் போயிட்டு நம்மளோட காரை பார்க் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை என்னாம்போம், அதாவது இந்த கார் ஓனரான நம்மளை என்னாம்போம்னா பெய்லார்னு சொல்லுவோம். அந்த பார்க்கிங் ஓனர் இருக்கார்ல, அதை அவர் கஸ்டடியில் பாதுகாத்து வச்சுக்கிறாருல்ல, அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெய்லின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரியுதா, பேலார் அண்ட் பெய்லி ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு புரியுதா? இது நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா, அந்த பேலார் பெயில்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி லெசார் லெசி, சரியா, அது மாதிரி நிறைய விஷயத்தை வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இது உங்களுக்கு போதுமானது. சரியா, சரி, அடுத்து பாருங்க அட்வைசர் அண்ட் கிளையண்ட்ஸ். சரியா, அட்வைசர் அண்டு கிளையண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்துட்டு சில சுச்சுவேஷனில் அட்வைசராக ப்ளே பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். சரியா, ஒரு ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் இருக்காருங்க, அவரோட அசட்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக பேங்க் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பேங்க் என்ன பண்ணும், அவரோட அசட்டை எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். சரியா, ஒரு அவர்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் வந்துட்டு இருக்கு, அதை வந்துட்டு பேங்க்ல கொடுத்துட்டாரு. நீங்க எனக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுங்க. சரியா, அதுக்கான ஃபீஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, எதெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸில் டெபாசிட் பண்ணணும், எதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில், எதெல்லாம் வந்துட்டு அசட்டா அதாவது லேண்டோ ஜுவல்லோ எதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக அவங்களே எடுத்து பண்ணுவாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம், அட்வைசர்னு சொல்லுவோம். அதே போல் நம்ம ஏதாச்சும் ஷேர் ட்ரேடிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்வைசரி சர்வீஸ்லாம் கொடுப்பாங்க. சரியா, எந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கலாம், சரியா, எப்போ நீங்கள் அதை விற்கலாம், சரியா, எதெல்லாம் வந்துட்டு பை பண்ணிங்கன்னா அதுக்கு க்ரோத் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சில ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பேங்க் வந்துட்டு அட்வைசர் அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல கஸ்டமரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளையண்ட்னு சொல்லுவோம், வாடிக்கையாளர்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், அட்வைசர் அண்ட் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த அட்வைசர் சர்வீஸ் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, இப்போ இன்சூரன்ஸ் வந்து பை பண்ணணும்னாலும் அதுக்கும் சில அட்வைசரி சர்வீசஸ் கொடுப்பாங்க. சரியா, ஏதாச்சும் வந்து அசெட்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் பேங்க் கிட்ட அதுக்கும் நம்ம கன்சல்டன்சி சர்வீஸ் வந்துட்டு பேங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்வைசர் அண்ட் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, சரி, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரிலேஷன்ஷிப் அல்லது பேங்கோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு கூட அதை சொல்லலாம். சரியா,
இப்போ பாருங்க, ஆப்ளிகேஷன் டு ஹானர் செக். பேங்க் என்ன பண்ணணும், ஒரு வாடிக்கையாளர் வந்துட்டு செக் கொடுக்கும்போது அவர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா அந்த செக் என்ன பண்ணணும், பேங்க் வந்து ஹானர் பண்ணணும், அதுக்கான பணத்தை கொடுக்கணும். சரியா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆப்ளிகேஷன் டு ஹானர் செக். அடுத்தது சீக்ரசி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். சீக்ரசி ஆஃப் கஸ்டமர் அக்கௌண்ட்னா, இப்போ பேங்க்கில் போய்ட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை தேர்ட் பார்ட்டிக்கு யாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாது, அதாவது கொடுக்கக்கூடாது. சரியா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீக்ரசி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பேங்கர்ஸ் ரைட் டு கிளைம் இன்சிடென்ஷியல் சார்ஜஸ். பேங்க்ஸ் வந்துட்டு இது போல சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு பேங்க் வந்துட்டு சர்வீஸ் சார்ஜ் வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதெல்லாம் நம்ம வந்துட்டு டியூட்டிஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது ரைட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு மேஜராக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா, அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட்லையும் இது இன்னும் நிறைய டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு பேங்கர் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் இது போதுமானது. சரியா, சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின்ஸை நான் இப்போ கேட்குறேன். அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். When the customer withdraws cash from ATM, the banker and customer relationship is. இதுக்கான ஆப்ஷன்ஸ் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார், கிரெடிட்டார் அண்ட் டெட்டார், லெசர் அண்ட் லெசி, ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல். அதாவது நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு கஸ்டமராக ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தான் கேள்விங்க. அடுத்து பாருங்க, the relationship between Reserve Bank of India and the bank maintaining the currency chest is that of. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரன்சி செஸ்ட்டை வந்துட்டு மற்ற பேங்க்கில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கான உறவு முறை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ், பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட், பேலார் அண்ட் பெய்லி, கிரெடிட்டார் அண்ட் டெட்டார். உங்களுக்கான அடுத்த கேள்வி, த பேங்கர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இன் கிரெடிட் கார்டு பேமெண்ட் இஸ். கிரெடிட்டார் டெட்டார், டெட்டார் கிரெடிட்டார், ஏஜென்ட் பிரின்சிபல், பிரின்சிபல் ஏஜென்ட்டுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, the advantages of consortium finance is. அதாவது consortium finance அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட நிதின்னு இருக்கு இல்லைங்களா, இதோட நன்மைகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட், யூஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி, சர்வீஸ் ஏரியா அப்ரோச் இஸ் அசோசியேட் வித். இதுக்கான ஆப்ஷன்ஸ் ரூரல் அண்ட் செமி அர்பன் பிரான்ச்சஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், அர்பன் பிரான்ச்சஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், branches of commercial banks situated in metro cities, development banks. உங்களுக்கான அடுத்த கேள்வி, service area approach is associated with industrial finance, microfinance, rural finance, consortium finance. உங்களுக்கான அடுத்த கேள்வி, the person who during the contract of bailment delivery goods is called. இதுக்கான ஆப்ஷன்ஸ் bailor, bailey, both A and B, none of the above. உங்களுக்கான அடுத்த கேள்வி, which of the following clearly define the leasing services. இதுக்கான ஆப்ஷன்ஸ் one party agreed to rent property owned by another party, it guarantee the lessee also known as tenant use of the asset. அடுத்த ஆப்ஷன் it guarantees the lessor regular payment from the lessee, all of the above. உங்களுக்கான அடுத்த கேள்வி, assignment involves transfer of dash under the policy to another person or entity. இதுக்கான ஆப்ஷன்ஸ் rights, title, ownership, any of the above. உங்களுக்கான அடுத்த கேள்வி, the person who transfer right is called dash and the person who receive the right is called dash. இதுக்கான ஆப்ஷன் நாமினி அசைனி, அப்பாயிண்டி அசைனி, அசைனார் அசைனி, லெண்டார் லோனிங். இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை சொல்லிட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். அதே போல் இது வரைக்கும் நான் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.